என்ற இந்த துவாவை பிரயாணம் செய்யும்போது போகணும். இப்போ நம்ம ரயில் நதியில் கப்பல் பயணத்துக்காக காத்திருக்கிறோம். அதான் ரயில் நதி, ஒற்றாத ஜீவ நதி. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமூகத்துக்கு தொடர்புடைய இடம் இது. அதாவது ஃபிரௌன் கனவுல பார்க்குறான். அந்த கூட இருக்கக்கூடிய மற்ற நபர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தையினால் உனக்கு ஆட்சிக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்ன உடனே கேட்ட உடனே ஃபிரௌன் என்ன செஞ்சிடறான், இந்த மாதிரி إن فرعون علا في الأرض وجعل أهلها شيعا يستضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم. என்ன சொன்னால், ஃபிரௌன் திமிரா மக்களை பிரித்து எல்லாத்தையும் பல மாதிரியாக அவங்களுடைய ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்து பெண் குழந்தைகள் உயிரோடு ஆரம்பித்து தேவையான ஒரு காலகட்டத்தில் எல்லா பெண்களும் பதட்டமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயாருக்கு நல்லா மனசை குழந்தையை கற்றுருங்க, குழந்தையை கற்றுட்டு ஒரு இதில் வச்சு படகு மாதிரி வச்சு அதை வச்சு நீங்கள் அனுப்பிச்சி விட்றாங்க. அல்லாவுடைய கட்டளை வந்து அதை அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மீது சம்பவம் இந்த இடத்துல தான் நிகழுது அப்படின்றது நம்ம சரித்திரத்தில் பார்க்க முடியும். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக நபியாக ஆகி ஆட்சி செய்து அந்த ஃபிரௌனையும் கடந்து அல்லாஹ்வின் உதவியோடு நிறைய சம்பவங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இது ஒரு இடம் சாட்சியாக இருக்கின்றதுனால இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய வசனம் சம்மந்தப்பட்டதை நம்ம ஒருத்தர் நினைவூட்டுக்கலாம் தான் இந்த செய்தியை இப்போ சொல்கிறேன். பிரயாண நேரத்தில் அந்த துஆவை மரணம் செய்து கொள்ள மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.